வணக்கம். நான் பழுவேட்டரையர் இருக்கிறேன். மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்ட போது மலையக தமிழர்களின் உரிமைக்காக போராடிய தொண்டமான் ஐயா இனவாதியா? ஈழத்தமிழர்களுக்கு கல்வி உரிமை, வாழ்வுரிமை, மொழியுரிமை எல்லாம் மறுக்கப்பட்ட போது அதற்காக போராடிய ஜிஜி பொன்னம்பலம் ஐயா, தந்தை செல்வநாயகம் ஐயா எல்லாரும் இனவாதிகளா? முஸ்லிம் மக்களின் தனித்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு சம உரிமை பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி போராடிய அஷ்ரஃப் ஐயா எல்லாம் உங்களுக்கு மதவாதியா, இனவாதியா தெரியுதா? இவ்வளவு வருட காலமாக தமிழர்களும் முஸ்லிம் மக்களும் மலைய தமிழர்களும் பாதிக்கப்பட்ட போது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஜேவிபி காரன் எங்களுக்காக அங்கே போராடையில, எங்களுக்காக இந்த சிங்கள கட்சியும் போராடையில. எங்களுக்கு உரிமை மறுத்ததே இந்த சிங்கள தேசிய கட்சிகள் தான். அவங்கெல்லாம் இனவாதத்தையும் மதவாதத்தையும் இலங்கை முழுவதும் பரப்பினாங்க. அதை எதிர்த்து போராட உருவாக்கப்பட்ட கட்சிகள் தான் தமிழ் தேசிய கட்சிகளாகட்டும், இல்லையென்றால் முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளாகட்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைகளோடு பிரச்சனை, அவனோடு பிரச்சனை என்றதுக்காக ஜேவிபி காரனோடு சேர்ந்து எங்களோட உரிமைகளை இவ்வளவு காலமும் வென்றெடுத்து பாதுகாத்து நின்ற அரசியலை, இனவாத அரசியல் அவன் சொல்ல விட்டு வேடிக்கை பார்க்குற இந்த தலைமுறை, எங்களோட தலைமுறை கேவலப்படணும். உண்மைக்கு எங்களுக்காக போராடி மாண்ட உயிர்கள் எத்தனை பேர் அவைகளோட உயிர்களை தியாகம் பண்ணி எங்கட தலைமுறையாவது உரிமையோட வாழணும் என்று போராடி இருப்பினோம். அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து எங்களோட ஊரையும் கடையையும் வீடுகளையும் கொளுத்தின அந்த காடையர் கூட்டத்தின் பாரம்பரியத்தில் இருந்து வந்த ஜேவிபி காரன் எங்களை பார்த்து இனவாதி மதவாதி என்றது மண்டையை ஆட்டி கொண்டு மண்டை கழுவப்பட்ட ஆடுகள் மாதிரி நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது முறையா, சரியா? கொஞ்சமாச்சும் எங்களோட சனம் அறிவோட சிந்திச்சு பார்க்க வேண்டும் அல்லவா? இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க மாட்டேன்னு முஸ்லீம் மக்களை பார்த்து சொல்றான். நாளைக்கு ஒரு உரிமையும் வழங்க மாட்டான். தனி சிங்கள கேபினெட் மட்டுமே அவன் வச்சுட்டு சொல்லுவான், எல்லாம் தகுதியானவர்களை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம்ட்டு. அவனின் இனவாதம், மதவாதம், பௌத்தத்துக்கு சிறப்புரிமை கொடுக்கும் வரைக்கும் அங்க சமத்துவம் நிலைநாட்டப்படாது. சமத்துவம் வேண்டுமென்றால் எம்மவர்கள் அங்க பிரதிநிதித்துவத்தோடு உள்ளுக்குள்ள இருக்கணும். இதுதான் அரசியல் அடிப்படை உரிமை. இந்த பேசிக் பொலிட்டிக்ஸ் தெரியாட்டி நாங்கள் எல்லாம் கற்றறிந்த சமூகம் என்று சொல்லி வேலை இல்லையாப்பா.